Assalamu alaikum. Hope you all are doing good. So, இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்றைக்கு வீடியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, வரப்போகிற நோம்பில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. எஸ், சிக்கன் ஷவர்மா பிரெட் ரோல் எப்படி ஈஸியான முறையில் செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஷவர்மா பிரெட் ரோல் செய்கிறதுக்காக வேண்டி 500 கிராம் அளவில் சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி கழுவுனதுக்கு அப்புறமா சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதை மெரினேட் பண்ணுறதுக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவில் தயிர் சேர்த்துக்கொள்ளுங்க. அது கூடவே கொஞ்சம் போல் தேசிக்காய் சாறு, கொஞ்சம் போல் வினாகிரி, அதாவது ஒரு டீஸ்பூன் வர அளவுக்கு வினாகிரியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்து இதுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சம் போல கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கட்டர் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளும் சேர்த்துக்கொள்ளுங்க. அது கூடவே உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் இது மாதிரி ஃபுட் கலரிங் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் தந்தூரி ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் தான் சேர்த்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து இது எல்லாத்தையுமே மெரினேட் பண்ணுறதுக்காக வேண்டி நல்லா மிக்ஸ் பண்ணி சரியாக 2 ஹவருக்கு நீங்கள் மெரினேட் பண்ணி வச்சாலே தாராளமாக போதும். அடுத்ததாக ஒரு சின்ன பவுலில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கொள்ளுங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீனியும் சேர்த்துக்கொள்ளுங்க. இது ரெண்டையுமே கப் அளவில் தண்ணி சேர்த்து நல்லாவே ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆக்டிவேட் பண்ண வச்சு எடுத்துடலாம். 4 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். சரியாக கிராமில் சொல்லணும் அப்படின்னா 500 கிராம் கோதுமை எடுத்திருக்கிறேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரிகானோ இருந்துச்சு அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒரிகானோவும் சேர்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லாட்டி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா ஒருக்கா இது மாதிரி கையால் மிக்ஸ் பண்ணிடலாம். முக்கியமாக நீங்கள் தண்ணியில் இந்த மாவை பிசைய போகிறீங்க அப்படின்னா இது மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஃப்ரெஷ் மில்கில் இந்த மாவு பிசைறதா இருந்தால் மில்க் பவுடர் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ண வச்சுருந்த இந்த ஈஸ்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ மறுபடியும் இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை ஃபுல்லாகவே நான் பிசைஞ்சு எடுக்க போகிறது இளம் சூடான தண்ணியில் தான். ஸோ முடியுமான வரைக்கும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல இறுக்கமான பதத்தில் இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். குறைஞ்சது 6-7 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் நல்லா ஹார்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா செய்ய போகிற ஷவர்மா ரொம்ப சூப்பர் சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி மாவை பிசைஞ்சிட்டு கொஞ்சம் போல் ஆயில் தடாவிட்டு இதை ஒரு 1 ஹவருக்கு நம்ம ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். முடியுமான வரைக்கும் இதோட மேல் பகுதியை ஒரு டவலாலேயோ அப்படி இல்லாட்டி கிளிங்காலேயோ நல்லாவே கவர் பண்ணி வச்சுடுங்க. மாவு காயாமல் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இருந்து ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, புதிய ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காக தான் அசாய்ஸ் ஆன்லைன் விஷ் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஆன்லைன் பிஸ்னஸை செஞ்சுட்டு வராங்க. அதுலேயும் முக்கியமாக இவங்க டிரெக்டாகவே பர்ச்சேஸ் பண்ணி திங்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறதுனால ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் லோ ப்ரைஸுக்கு எல்லா திங்ஸுமே சேல் பண்ணுறாங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் இவங்க கிட்ட சாமான் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா உடனே அவங்கள அதை ரிட்டர்ன் பண்ணி உங்களுக்கு கேஷாவோ இல்லாட்டி வேற ஒரு பொருளாவோ உங்களுக்கு தருவாங்க. ஸ்ரீலங்காவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணுற திங்ஸ் 2-3 நாள்லேயே உங்களோட வீட்டுக்கு சேர்ந்துடும். ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அவங்களோட வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தே தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ இப்போவே அவங்கள கான்டாக்ட் பண்ணி ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட இருந்தே வாங்கிக்கொள்ளுங்க. ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக வேண்டி ஒரு பேன் சூடாகினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆயில் லேசாக சூடாகிட்டு வரும்போதே நம்ம மெரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து லேசாக கிளறி விட்டுக்கலாம். இது மாதிரி கிளறி விடும்போது பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷத்துலேயே நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். தண்ணி எல்லாமே வத்தும் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இது எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க.
தண்ணி எல்லாமே வத்தினதுக்கு அப்புறமா இது மாதிரி கேப்சிகமை நல்லாவே தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது கட்டாயம்னு இல்லை, உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கேப்சிகம் அதே மாதிரி கோவா வெங்காயம் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் தனியாக சிக்கனில் கூட இந்த ஸ்டஃபிங்கை செஞ்சு முடிச்சிடலாம். கேப்சிகம் ரொம்ப நேரம் நல்லா வதங்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு லேசாக இது மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா கோவாவை நல்லாவே ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துருக்கிறேன். வீடியோ பார்க்கும்போதே எந்த அளவுக்கு தின்னாக ஸ்லைஸாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம செஞ்சிருக்கிற ஸ்டஃபிங்கோட லேசாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா கோவாவை நம்ம இதுக்கப்புறமா நம்ம செய்ய போகிற ஷவர்மா பிரெட் ரோலை பேக் பண்ணி எடுக்கும் போதே இந்த கோவா நல்லா வெந்துடும். ஸோ ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டஃபிங் தண்ணி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி கோவா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. சூப்பராகவே ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிட்டுது. ஷவர்மா சோஸ் செய்கிறதுக்காக 1/4 கப் அளவில் மயோனிஸ் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இது கூடவே குக்கிங் க்ரீமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கார்லிக் பவுடரும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. கார்லிக் பவுடர் இல்லை அப்படின்னா கார்லிக்கை நல்லாவே துண்டு துண்டாக கட் பண்ணியோ இல்லாட்டி இடிச்சோ சேர்த்துக்கொள்ளலாம். அண்ட் எக்ஸ்ட்ராவாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் தேசிக்காய் சாறும் சேர்த்து இது நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டுடுங்க. ஸோ சூப்பராகவே சிம்பிளாக இந்த ஷவர்மா சோஸை ஈஸியாக ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். அடுத்ததாக உங்களோட ஒர்க்கிங் ஏரியாவில் கொஞ்சம் போல் ஆயில் இது மாதிரி தடாவி கொள்ளுங்க. முக்கியமாக இந்த மாதிரி ரொட்டி ரோல் இருக்குமே ஆயில் தடாவி விட்டிங்கன்னா மாவில் ஒட்டாது. மாவு நல்லா டபுள் சைஸ் ஆனதுக்கு அப்புறமா இது நல்லாவே உருண்டை பிடிச்சி 2 பகுதியாக வெட்டி எடுத்துக்கலாம். இது நான் 500 கிராம் மாவு அப்படிங்கிறதுனால 2 பகுதியாக வெட்டி எடுத்திருக்கிறேன். அப்போது தான் நம்ம செய்ய போகிற ஷவர்மா பிரெட் ரோல் சரியான அளவுலையும் சரியான ஷேப்லையும் நமக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பகுதியையும் அழகாக உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பகுதியாக இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே நீள் வட்டத்துக்கு அப்படி இல்லாட்டி செவ்வக ஷேப்புக்கு இந்த மாவை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக இல்லாமல் ஒரு 1/4 இன்ச் இல்லாட்டி 1/2 இன்ச் அளவு தடிப்பத்தில் இந்த மாவை தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அதோட மேல் பகுதிக்கு நம்ம செஞ்சுருந்த ஷவர்மா சோஸை இது மாதிரி நல்லாவே அப்ளை பண்ணி கொள்ளலாம். இந்த ஷவர்மா சோஸில் தான் எக்ஸாக்டாக இந்த ஷவர்மாவோட டேஸ்ட்டே நமக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சோஸை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக இது மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சிருக்கிற ஸ்டஃபிங் எல்லாத்தையுமே வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த தட்டி வச்சிருக்கிற மாவு ஃபுல்லாகவே பறந்து வர அளவுக்கு இது மாதிரி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா வீடியோவில் பார்க்குற மாதிரியே கீழ் பகுதியில் இருந்து ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ரோல் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. வீடியோவில் பார்க்கும்போது வேணும்னா கஷ்டமாக இருக்கலாம், சேர நேரம் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிருவீங்க. ஸோ இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பையும் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் கொஞ்சம் போல் எண்ணெய் பூசிக்கொள்ளுங்க. சரியாக 2 இன்ச் அப்படி இல்லாட்டி 2.5 இன்ச் அளவில் ஒவ்வொரு பகுதியாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு இன்ச் அளவில் மாவை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மறக்காமல் முக்கியமாக உள்ளங்கையில் வச்சு அதோட ஷேப்பை கொஞ்சம் சரி பண்ணி எடுத்துருங்க. நான் சொல்கிறத விடையும் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக புரிஞ்சுக்குவீங்க. லேசாக உள்ளங்கையில் வச்சு கை விரல்களால் அந்த உருண்டை வடிவம் மாதிரி இல்லாட்டி வட்டை ஷேப் வடிவத்துக்கு இது மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். 500 கிராம் கோதுமை மாவில் 2 இன்ச் அளவு படி சரியாக 14 பீஸஸ் செய்யக்கூடியதாக இருந்தது. இதுவே நீங்கள் 250 கிராம் மாவில் செய்கிறீங்க அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிற ஈஸ்டில் இருந்து மற்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே சரியான அளவு படி சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக முட்டையோட மஞ்சக்கரு எடுத்துக்கொள்ளுங்க. எக்ஸ்ட்ராவாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க்கும் சேர்த்துக்கொள்ளுங்க. இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த பிரெட் ரோலில் எல்லாத்துலேயுமே ப்ரஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேக்கு பேக்கிங் பேப்பர் போட்டு கொஞ்சம் போல் ஆயில் அப்படி இல்லாட்டி பட்டர் தடாவி கொள்ளுங்க. நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ஒவ்வொரு ஷவர்மா பிரெட் ரோலையும் இது மாதிரி பேக் பண்ணக்கூடிய அளவுக்கு சின்னதாக கெப் வச்சு எல்லாத்தையுமே அழகாக செட் பண்ணி பிளேட்டில் அடுக்கி வச்சிடலாம். முக்கியமாக இது மாதிரி பிளேட்டில் வைக்கும்போது ஒவ்வொரு ஷவர்மா பிரெட் ரோலையும் உள்ளங்கையில் வச்சு அதில் மேல் பகுதியில் இருக்கிற மாவு பகுதியை கொஞ்சம் லேசாக இது மாதிரி இழுத்து ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம செய்ய போகிற ஷவர்மா பிரெட் ரோட ஷேப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி பேக் ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப பர்ஃபெக்டான ஷேப்பில் நமக்கு ரொம்ப அழகாகவே கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த பாலும் முட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது மாதிரி அழகாகவே ப்ரஷ் பண்ணி விட்டுடுங்க.
ஃபைனலாக நம்ம செஞ்சுருக்கிற ஷவர்மா பிரெட் ரோல் ஒவ்வொரு பீஸுக்கு மேலேயும் கொஞ்சம் போல் மொசரலா சீஸ் வச்சுக்கொள்ளுங்க. இது கட்டாயம்னு இல்லை, ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பீஸுக்கு மேலேயும் சீஸ் வச்சதுக்கு அப்புறமா சீஸுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது கட்டர் தூள் தூவிக்கொள்ளுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், அதே மாதிரி சாப்பிடும் போதும் கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்கும். இதை பேக் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு அகலமான சட்டியை 10 நிமிஷத்துக்கு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா உள்ளுக்கு சின்னதாக ஒரு ஸ்டேண்ட் வச்சு நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ட்ரேயை உள்ளுக்கு அழகாக வச்சிடலாம். மூடியில் ஹோல்ஸ் இருந்தால் டிஷ்யூ பேப்பர், அப்படி இல்லாட்டி ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. சரியாக மீடியம் ஃப்ளேமில் 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு 7 பீசஸை பார்த்தீங்கன்னா அவனில் வச்சுருந்தேன். அவனில் வைக்கிறதா இருந்தால் 170 செல்சியஸில் சரியாக 20 நிமிஷத்துக்கு இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. மீடியம் ஃப்ளேமில் 30 நிமிஷத்துக்கு சூப்பராகவே உங்களுக்கு பேக்காகி வந்துடும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே எடுத்துடாமல் சூடு தனியும் வரைக்கும் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. நோம்பு காலங்களில் இஃப்தாருக்கு கெஸ்ட் வர்றாங்களா இருந்தால் இது மாதிரி வித்தியாசமான ரெசிபியாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். சிக்கன் ஷவர்மா பிரெட் ரோல்ட முக்கியமான ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சூப்பர் சாஃப்டாகவே இருக்கும். நம்ம மாவு பிசைஞ்சிருக்கிற விதமாக இருக்கட்டும், அதுக்கு சேர்த்துருக்கிற இன்க்ரீடியண்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தோடையுமே சேர்த்து இந்த ஷவர்மாவை சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், அதே மாதிரி பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.